ஓரணியில் தமிழ்நாடு களப்பணிகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு களப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திமுகவுடைய பொருளாளர் மற்றும் அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி, மண்டல பொறுப்பாளர்கள் கே.என். நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, சக்கரபாணி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுகவுடைய மண்டல பொறுப்பாளர்கள் இந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கையையும் தேர்தல் பரப்புரையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்த நிலையில வீடு வீடாக சென்று திமுகவுடைய திட்டங்களையும் மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய நிதி பங்கீடு உள்ளிட்டவற்றுக்கான துரோகங்கள் குறித்தெல்லாம் நேரடியாக விலக்கி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து மாவட்ட செயலர்களும் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி பல்வேறு ஆலோசனையை வழங்கிய நிலையில உடல்நலக் குறைவால் முதலமைச்சர் தொடர் சிகிச்சையில் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் களப்பணிகள் குறித்தும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையுடைய பணிகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு நடத்தி வருகிறார். தொடர்ந்து இதுவரை 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருப்பதாக ஏற்கனவே திமுக தலைமை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முறையாக இந்த உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடந்திருக்கிறதா, தற்போதைய பணிகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கூட கட்சி பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.